சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பெரிதாக்குகிற பழக்கம் இந்த தலைமுறைக்கு இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டதும் அந்த பெண்ணுடைய தாயார் அழைத்தார். நான் உனக்கு ஒன்றை சொல்வேன், தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சரி என்றாள் அவள். ஒன்றுமில்லை, நீங்கள் இருவரும் உங்கள் இருவர் பெயரிலும் ஒரு வங்கி கணக்கை தொடங்குங்கள். எந்த மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்பட்டாலும் ஒரு 1000 ரூபாயை அதில் போடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் அவர் போட வேண்டும். அவருக்கு ஏதாவது நல்ல பெயர் கிடைத்தால் நீ 1000 ரூபாய் போட வேண்டும். இருவரும் போடுங்கள். இப்படி இவர்கள் போட்டுக்கொண்டே வந்தார்கள். 3 ஆண்டுகள் ஆயின. இருவருக்குள் பிரச்சனை. நாம் திருமணத்தை விட்டு விலகத்தான் வேண்டும் என்று அவன் பிடிவாதமாக இருக்கிறான். இவளுக்கும் ஒரு தன்மனைப்பு. இவனே எப்படி இருக்கும் போது நான் ஏன் இருக்கக்கூடாது? சரி, பிரிந்து விடுவோம். அப்போது அம்மாவிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னாள், அதெல்லாம் சரி, ஆனால் நீயும் சேர்ந்து அவரோடு கணக்கு தொடங்கி இருக்கிறாய், உன்னுடைய பணத்தை திரும்ப பெற்றுக்கொள். அவள் கணவனிடம் சொன்னாள், என்னுடைய பணத்தை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுங்கள், இந்த கணக்கை முடியுங்கள். அவன் அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து கொண்டு போகிறான். என்னுடைய பதவி உயர்வுக்கு அவள் போட்ட 1000 ரூபாய், எனக்கு மேலாளர் பாராட்டியதற்கு அவள் போட்ட 1000 ரூபாய், அவள் இன்று சுவையாக சமைத்ததற்கு நான் போட்ட 1000 ரூபாய், இப்படி படித்துக் கொண்டே வருகிறான். அந்த நினைவுகள் எல்லாம் அவனுக்கு காட்சியாக வருகின்றன. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். 1000 ரூபாய் 1000 ரூபாய் என்று எத்தனை முறை போட்டு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். இந்த ஒரு சச்சரவுக்காக அத்தனை மகிழ்ச்சிகளையுமா இழந்து விடுவது? நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக என்று 1000 ரூபாயை போட்டு கொண்டு வந்து அந்த வங்கி புத்தகத்தை கொடுத்தார். இருவரும் தொடர்ந்து வாழ்ந்தார்.